வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 109வது சங்கீதம், 109வது சங்கீதம் 27வது வசனம். இது உமது கரம் என்றும், இது உமது கரம் என்றும், கர்த்தாவே கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர், தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. சத்தம் ஆமென் சொல்லுங்க. இது உமது கரம் என்றும், தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள். தாவீது ரொம்ப உடைஞ்சு பாடின சங்கீதங்கள்ல ஒன்றுதான் இது. இன்னொரு சங்கீதத்தில் சொல்லுவார், எனக்கு விரோதமாய் எழும்பினவன் என் சத்துரு அல்ல, என் சத்துருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன், என் கூட அப்பம் புசித்தவன். அநேகர் சொல்றாங்க தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க இனி இவன் எழும்ப மாட்டான் அவ்வளவுதாங்கிறாங்க. சிலர் சொல்றாங்க இவன் வாழ்க்கையில் அடி விழ ஆரம்பிச்சிட்டு இனி இவனுக்கு அடி மேல அடிதான் சொல்றாங்க. தாவீதினுடைய நிலைமை என்பது என்ன தெரியுமா? ஒரு 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 நிலையான இடத்தில் அவனால் நிற்க முடியாதபடிக்கு பல வருடங்கள் அவன் அங்கும் இங்கும் சுற்றி திரிகிறவனா இருந்தான். அலைச்சல். அதனாலதான் சொல்றார், என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர். இதை பார்க்கிறவங்க சொல்றாங்க இவன் வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ண போறான்? அலைந்து திரிந்து கொண்டுதான் இருக்க போறான். இல்ல ஆண்டவரே, அப்படி இல்ல. கர்த்தர் எனக்கு வேற செய்வா. இது உம்முடைய கரம் என்று, தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. இன்னைக்கு பேசும்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை அப்படி ஆழமா இறக்கினார். அவர்கள் இது ஒரு ஜெபமா வைக்கிறார், இது ஒரு ஜெபமா வைக்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஒண்ணு வேணும், எனக்கு ஒண்ணு தெரியணும், அல்லது நான் ஒன்று கேட்கிறேன். எனக்கு எல்லாம் செய்வீங்க, என் மேல உங்க கரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது. ஆமே, இவன் எப்பொழுது சாவா, இவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று பார்த்து கொண்டிருக்கிற கண்களுக்கு தெரியணும் இது கர்த்தருடைய கரம் என்றும். இந்த 109வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், 4-5 வாசியுங்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது, யார் பகைக்கிறாங்கன்னா தாவீது யார நேசித்தாரோ அவங்களதான், அவங்கதான். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு தேவ பிள்ளையினுடைய ஒரு பெரிய பிடியே இதுல தான் தெரியுமா? பிரேயர்ல தான். ஜெபிக்கணும். எதுக்கு இந்த பாரங்கள் எல்லாம் இங்க பகிர்ந்து கொடுக்கப்பட்டது? இறங்கி போராடுறதுக்கா? போராடினதா நடக்குமா? பெரிய பெரிய தலைவர்கள் ரோட்ல இறங்கி போராடினதுக்கு ஒண்ணுமே நடக்கல. முடிஞ்ச ஒரு ஆப்பிள் ஜூஸ் கிடைக்கும் வேற. ஆனா போராடணும் எங்க தெரியுமா? முழங்கால முடக்கி. ஜெபம் பெரிய அசைவை உண்டு பண்ணும். எலியா ஜெபித்த போது எப்படி அக்கினி இறங்கினதோ, இன்றும் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஆவியானவர் அநேகருக்குள்ளே அவருடைய துக்கத்தை ஷேர் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அதாவது இந்த குழந்தைகளை கடத்துற காரியத்தை குறித்து கடந்த நாள்ல ஒருத்தங்க ஷேர் பண்ணாங்க. அதாவது ஒருத்தங்க கடத்தி இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருவாங்களாம், அவங்க கையிலேருந்து இன்னொரு பிள்ளை கை மாறுமா. இப்போ இந்த எடுத்து கொடுத்தாங்கல்ல, அவர் கொடுக்கலாம் நினைச்சா கூட திருப்பி என்ன பண்ண முடியாதான், கொடுக்க முடியாதான், கை மாறி போயிருமா. அடுத்தது எங்க போகுது யார்கிட்ட ஒண்ணுமே தெரியாதான். அந்த அளவுக்கு ஒரு பொல்லாத கிரியை தேசங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இந்த காலத்துல மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற வழியா வரும்.
ஏன்னா அவர் துக்கப்பட்டுறார்ல, அவர் நம்ம கிட்ட இதை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எனவே நாம விழிப்போடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை, அது திருப்பியும் சொல்றார். ஆமென். ஆண்டவரே, அவங்களுக்கு தெரியணும். அப்போ சிலர் பாருங்க, நம்ம எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் அவங்க மனசுல நம்முடைய கஷ்டத்தை மட்டும்தான் விரும்புவாங்க. அது யாரா இருக்கலாம். நம்ம எவ்வளவுதான் அவங்க கிட்ட உண்மையா இருந்தாலும் நம்மளை கஷ்டப்படுத்தி, நம்ம கஷ்டப்படணும், நம்ம விழணும், நம்ம எழும்பக்கூடாது அப்படின்னே விரும்புற கூட்டம் உண்டு. அப்படின்னு ஏதாவது விதத்துல. அதனால தான் தாவீது சொல்லுகிறார் 28வது வசனத்துல, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். அவ்வளவுதான். ஆண்டவரே, அவங்க நிறைய சொல்றாங்க, அநேக நிந்தைகள் நான் கேட்டேன். 31 சொல்றார், அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன் அப்படிங்கிறார். அநேகர் சொல்லும் அவதூறு. ஆமென். அநேகர் சொல்லும் அவதூறு. இது நடுவில் தாவீது ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார்னு பார்த்தா அதுதான் சொல்லப்படுகிறது, இது உம்முடைய கரம் என்று. கர்த்தாவே, தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள். ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? என்ன ஜெபம் பண்ண போறீங்க? தாவீதுக்கு பிரச்சனை சொல்றார். நம்ம சங்கீதம் எழுதுனா யாருக்கு பிரச்சனை எழுதுவோம்? நம்ம பிரச்சனை. நம்ம செய்தி கேட்கலாம், ஆனா ஒரு ஜெபம் பண்ண நான் ஏவப்படுறேன். என் வாழ்க்கையில ஓங்கி இருக்கிறது சத்துருவின் கரம் அல்ல, கர்த்தருடைய கரம் என்பதை அவர்கள் அறிவார்களாக. அப்படியே கைகளை உயர்த்தி, உங்க கைகள் உருகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உருகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. உம்மா கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவா கூடாதது எதுவும் இல்லை. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 18-19 வசனங்களிலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் மோசேயின் இடத்திலே, அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள், அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போகவிடான் என்று. ஆமென். ஆமென். நீங்க வாசிங்க. நீங்க நான் அறியேன். நான் உங்களுக்கு தெரியாது, அது உண்மை. நான் அறிவேன். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றார். மோசே, நீ போய் இதெல்லாம் சொல்லு, ஜனங்கள் செவி கொடுப்பார்கள். ஆனா யாரு செவி கொடுக்க மாட்டா? ராஜா செவி கொடுக்க மாட்டா. நம்ம பேச்சுக்கு யார் செவி கொடுப்பாங்க, யார் செவி கொடுக்க மாட்டாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அனுப்புவார். நம்ம என்ன பண்ணுவோம்? யோனா மாதிரி அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க, ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறேன். அவருக்கு தெரியும். கர்த்தர் சொல்றார், நீ பேசு, ஜனங்கள் செவி கொடுப்பார்கள். அப்படித்தானே இருக்கு 18. அவர்கள் செவி கொடுப்பார்கள், ஆனாலும் ராஜா செவி கொடுக்க மாட்டான். அவன் இப்படி செவி கொடுக்காம இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் கை வல்லமைய காட்டுவேன். கை வல்லமை, இது கர்த்தருடைய கரம் என்று அவங்க அறியணும்.
அப்போ இது யாருக்கு தெரியுதுன்னா ஆண்டவருக்கு தெரியுது. சில இடத்துல நான் என் கரத்தை நீட்டினா மட்டும்தான் மற்றவர்களுக்கு தெரிய வரும் என் பிள்ளை குறித்த தேவ திட்டம் பெரியது என. இதெல்லாம் கேட்டுட்டு தான் மோசே போறார். மோசே போய் அதே போல பார்வோன்ட்ட சொல்றார், ஆராதிக்கும்படி ஜனங்களை போக விடு. கர்த்தர் என்ன சொன்னார்? அவன் கேட்க மாட்டான். சொன்னாரா? அதே போல அவன் என்ன பண்ணல, கேட்கல. உடனே மோசே, நான் கேட்டான் அவங்க கிட்ட, இதெல்லாம் சொல்லி தானே உனக்கு அனுப்பி விட்டேன். 4 கடைசி வாசிங்க. சாரி, 5வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? ஏன் அனுப்பினீர்? ஆண்டவர் அதான் ஃபர்ஸ்டே சொன்னார். அதனாலதான் கர்த்தர் சொல்லும் போது நல்லா கேட்கணும். சொல்லிட்டு பழத்தை பறிச்சு சாப்பிடுது. நம்ம ஃபுல்லா பண்றதுதான். புரிஞ்சுதா ஆண்டவர்? புரியலன்னா அடுத்த 1/2 மணிக்கு பேசுவாரு. அதனால கை தூக்க சொன்னா கை தூக்கிடுவோம், ஆமென் சொல்ல சொன்னா ஆமென் சொல்லிடுவோம், கிடைச்சான்னு கேட்டா கிடைச்சுன்னு சொல்லிடுவோம். புரிஞ்சுதா? சில நேரத்தில் கேட்பாங்கல்ல, கிளாஸ்ல டீச்சர் பாடம் எடுத்துட்டு, புரிஞ்சுதா? இந்த ஃப்ரெண்டு பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு புரியவே செய்யாது. டவுட் மேல டவுட் கேட்டுட்டே இருப்பான். ஆனா நாங்கெல்லாம் லாஸ்ட் பெஞ்சில் இருந்து, உங்களுக்கு ஒரு டவுட் கிடையாதா? ஒரு டவுட் கிடையாது மேடம். நீங்க பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சிச்சு. அது எப்போ தெரியும்னா, இந்த எக்ஸாம் பேப்பர்ல எழுதும் போது கண்டெல்லாம் வெளியே போய் உள்ள அப்போ சிரிப்பாங்க, நல்லா புரிஞ்சுதா? ஆண்டவர் சொல்லும் போது கேட்கணும். ஜனங்க செவி கொடுப்பாங்க, பார்வன் செவி கொடுக்க மாட்டான். பார்வன் செவி கொடுக்காம இருக்கும்போது நீ என்கிட்ட வா. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, கர்த்தர் மோசே சொன்னபடி எல்லாம் செய்தார். உனக்கு செவி கொடுக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு செவி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார்? கர்த்தர் கை வல்லமையை காண்பிக்க ஆரம்பித்தார். ஃபுல்லா காட்டல, ஃபர்ஸ்ட் ஒரு விரல காட்டினார். மொத்த மந்திரவாதமும் அவுட். உலகத்திலே அதிகமாய் மந்திரம் செய்கிறது ஈஜிப்ட்ல. எகிப்தின் மந்திரங்கள் என்பது சாதாரணம் கிடையாது. நமக்கு மோசேயின் கோல் பாம்பாய் மாறினது நமக்கு தெரியும். அது கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்தார். ஆனா பார்வோன் மந்திரவாதிகள் எல்லாருடைய கோலும் பாம்பா மாறுது. இஸ்ரவேல்ல 12 கோத்திரம், 12 கோத்திரத்தாரின் கோல்களும் பாம்பா என்ன செய்யல, மாறல. இங்க ஒருத்தனுக்கு தான் கிஃப்ட், அங்க எல்லாருக்கும் கிஃப்ட். அவன் இங்க யாராவது ஒரு ஆளுக்கு தான், அங்க எல்லாருக்கும் கிஃப்ட். நிறைய கிஃப்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா? அதனாலதான் பைபிள்ல இருக்கு, தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லும் போது அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அவருடைய கனிகளாலே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்க தீர்க்க தரிசனம் கொடுத்தோமே. அக்கிரம செய்கைக்காரரே, அவருடைய கனிகள், ஃப்ரூட் ரொம்ப முக்கியம். ஃப்ரூட் முக்கியமா இருக்கணும்னா ரூட் அதை விட முக்கியம். ரூட் எதுல இருக்குதோ அதை வச்சுதான் ஃப்ரூட் இருக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கோலை போடுறான், ஒருத்தனா போடுறான். ஆமென். மோசே பார்த்திருப்பார், 40 வருஷம் ட்ரைனிங், ஒரு நிமிஷத்துல புஷ் ஆயிட்டே அப்படின்னு இல்ல. ஆண்டவர் போட வச்சார். உன் மந்திரத்தை எல்லாம் காட்டுங்கிறார். காட்டிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு விரலை காட்ட ஆரம்பிச்சார். அதை ஒரு நாள் மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி விரலை காட்டியிருப்பார் தெரியுமா? அவ்வளவுதான். மந்திரவாதிகள்லாம் வராங்க. அதாவது அவர்கள் பிரயத்தனம் பண்ணினார்களாம். அப்படிதான் இருக்கு. 8வது அதிகாரம் 18வது வசனம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால்
பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். முயற்சி பண்ணாங்க. சிஸ்டர், உங்களுக்கு தொண்டை பிரச்சனை இல்லை. அவர்களால் கூடாமற் போயிற்று. செய்தும் அவர்களால் கூடாமற் போயிட்டு. கவனிங்க, உலகம் இது கர்த்தருடைய கரம் என்பதை அறியணும். எப்படி தெரியுமா? உங்களுக்கு விரோதமா நிறைய பண்ணுவாங்க, பண்ணியும் அது கூடாம செய்தும். அப்போ நம்ம ஜெபம் என்ன? செய்யவே கூடாது. அப்படிதானே? அவங்க சொல்லுவாங்க, பாரு நான் உனக்காக பூஜை பண்ண போறேன், மந்திரம் பண்ண போறேன். நம்ம ஒண்ணு என்ன ஜெபம் பண்ணுவோம்? அவங்க ஆண்டவர் சொல்லி செய்ய விடு, செய்யுங்கள் தயவு செய்து. கொஞ்சம் நல்லாவே செய்யுங்க. செய்தும். ஆமென். அக்கினிக்குள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போட்டும் முடி கூட கரகல. நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அசதியா இருக்கிறேன் இல்ல. நமக்கு தெரியணும் நம்ம சுற்றி என்ன நடக்குது. ஒரு சின்ன அசைவு வீட்டுல வந்தா கூட, ஒரு சின்ன மன வருத்தம் வீட்டுல வந்தா கூட அலர்ட்டாக பழகணும். சபைக்கு இன்னைக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். அப்புறம் இல்ல, ஒரு சின்ன அசைவு, ஒரு உத்தரவாதம் எடுக்கிற தேவ பிள்ளை அலர்ட்டா. நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜெபித்தேன் என்றல்ல, ஜெபிப்பேன் என்றல்ல, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். வீட்டில் நேற்று ரொம்ப சந்தோஷமா இருந்து இன்னைக்கு என்ன முகத்தில் ஒரு வாடல், ஒரு சின்ன எல்லாம், ஒரு சின்ன அசைவு வருதா, அலர்ட் ஆகணும். ஏன்னா சத்துரு எப்படி செயல்படுகிறான், கிரியை செய்கிறான் தெரியாது. ஒரு ஊழியரை குறித்து கேட்டோமே, மனைவி இறந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க காசு இல்லை. ஊழியர் உண்மையா ஆண்டவருக்கு ஊழியர் செய்யறவங்க யார்ட்டையும் போய் கை நீட்டிட மாட்டாங்க. அவங்களுக்கு முடியாது, அவங்களால அது முடியாது. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் உட்கார்ந்து இருந்து யோசிச்சுட்டு இருக்கிறார். ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால சூசைட் பண்ணவும் மனசு வராது. எப்படி முடியும்? ஏன்னா மீட்டு கொண்ட ஆத்மா உள்ள இருக்கல, அதை கனப்படுத்தணும்ல. உட்கார்ந்து ட்ரெயின் நிக்குது. ஆமே, உள்ள இருக்கிற ஊழியர்கிட்ட ஆண்டவர் பேசுறார். உன் பேக்ல இருக்கிற அவ்வளவு காசையும் கொடு. போய் கொடுத்தது ஓன்னு அழுதுட்டார். சில சிச்சுவேஷன்ல தேவன் நடத்தும் போது அவன் ஆண்டவரோட பேசிட்டே இருக்கணும். எனக்கு கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, அவன் உனக்காக ஆணியே வாங்கினார், உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எனக்காக கையை நீட்டினதுனால தானங்க இந்த கையில ஆணி பட்டுச்சு. அவர் பூமியை படைக்க கரத்தை நீட்டும் போது கையில ஆணி உண்டாச்சா? இல்ல. மனிதனை உருவாக்க கரத்தை நீட்டினாரே, கையில ஆணி ஏறிச்சா? இல்ல. மனிதனை மீட்க கரத்தை நீட்டின போது ஆணி அடிப்பாங்கன்னு தெரியாது, அவருக்கு தெரியும். நம்ம லைட்டா இந்த ஸ்டவ் எல்லாம் கொளுத்தும் போது, பாத்திரத்தெல்லாம் இறக்கும் போது, அப்படி பாத்திரம் இந்த சூடு கையில பட்டது நம்ம என்ன பண்ணுவோம்? சூன்னு சொல்லுவோமா? என்ன பண்ணுவோம்? இப்போ தண்ணி சூடாக்குறோம், எனக்கு அது மட்டும் தான் தெரியும். தண்ணி சூடாக்குறோம், இறக்கி வைக்கிறோம், ஏதோ ஆவேசத்துல இப்படி கை வைக்கும் போது கையில சரன்னு யாரு என்ன பண்ணுவோம்? கீழே போடலாம். ஆண்டவர் கையை எடுத்தாரா? ஆண்டவர் கையை எடுத்தாரா? இல்ல, கையை நீட்டினார். அதே போல கிளாஸ்ல எல்லாம் அடிப்பாங்க, பாத்துருக்கீங்க? இப்ப அடிக்க கூடாது, இப்போ பிள்ளைங்க தான் டீச்சர்ஸ் அடிப்பாங்க. நாங்கள் அடி வாங்கும் போது அவருக்கு கோபம் வந்துடும் இல்ல? எப்படி நம்ம கையை எடுப்போம், அவர் எடுக்கல.
அவர் எடுக்கல. அவர் எடுக்கல. ஒரு கையில் என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தே தினமும் பல சூழ்நிலையில் மாறாத தள்ளாமலே தள்ளாமலே தாங்கின அன்பேதுவே. தள்ளாமலே தள்ளாமலே தாங்கின அன்பேதுவே. தாங்கின அன்பேதுவே. நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சிலர் உங்களை சில வார்த்தைகளை சொல்லி பேசுவாங்க. ஓகே, அதை விட்டுறணும். எப்படி விடணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லி விடணும். ஆண்டவரே, அவர்கள் சபித்தாலும், ஐயோ என்னை இப்படி சபிச்சுட்டாங்க, என்னை இப்படி சபிச்சுட்டாங்க அப்படி சொல்லி நான் கலங்கிட்டு இருக்கிறேன்னா நான் என்ன பண்றேன் தெரியுமா? அவங்க கூட ஆண்டவரை வச்சுட்டேன்னு அர்த்தம். ஐயோ இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணாலும் உனக்கு உருப்படவே உருப்படாது அப்படியே இருப்பாங்க. ஐயோ ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணாலும் உருப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்றேன் தெரியுமா? அந்த ஒரு 5 பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த 5 கூட ஆண்டவரையும் சேர்த்து நான் வச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல. அவங்க பேசட்டும். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டு நான் நேர ஆண்டவர் சமத்தில் இருந்த, ஆண்டவரே ஆண்டவரே நீரே என் தேவன் என்று அவர்கள் சபித்தாலும், அப்பா அவங்க சொல்றாங்க நீ எல்லாம் இந்த நிலையை விட்டு வளர மாட்டேன், அவங்களுக்கு தெரியட்டும்பா இது உம்முடைய கரம் என்று. அவங்க சொல்றாங்க நீ என்ன முயற்சி பண்ணாலும் உனக்கு வாய்க்கவே வாய்க்காதுன்னு. ஆண்டவரே அவர்களுக்கு தெரியட்டும்பா இது உம்முடைய கரம் என்று. ஆண்டவரே அவங்க சொல்றாங்க அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கிட்ட தான் வரணும் அப்படி சொல்றாங்க. இல்ல அவங்களுக்கு தெரியட்டும். நானும் ஆமென். சிலர் அப்படி பார்த்து வச்சிருக்கிறாங்கல்ல, என்னன்னாலும் நம்மள்ட்ட தானே வரணும், நம்ம கிட்ட தானே வரணும். இல்ல அவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா ஆமென். ஆவியானவர் இந்த வார்த்தையை அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறார். நான் செய்திக்கு உள்ளே போகல, நீ உள்ள போக முடியுமான்னு தெரியல. ஆமென். அவர்கள் அறிவார்களாக. இந்த நாட்களிலே கர்த்தருடைய கரம் வெளிப்பட, கர்த்தருடைய கரம் விளங்க உன்னுடைய ஜெபம் மிக மிக அவசியம். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எஸ்ராவின் நாட்களிலே 8வது அதிகாரம், அதிலே ஆலயத்துக்காக அநேக பொன், 100 தாலந்து பொன்னு, வெள்ளி, இப்படி அநேக பொருட்கள் இருக்கிறது, விலை மதிப்புள்ளவைகள். இப்ப அகாவா நதி அண்டையில எல்லாரையும் கூடி வர வைக்கிறான். இங்க இருந்து எருசலேமுக்கு போகணும். பொதுவாகவே நம்ம ஏரியால மட்டும் இல்ல, பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒருத்தங்க காசோட போறாங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா போவாங்க. எதுக்கு தெரியுமா? கொள்ளையடிச்சிருவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க, காசு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு விழிப்பு ஜபந்தான். அப்படியே இருப்பாங்க. அவன் அவங்க மொழியே காட்டி கொடுக்கும். ஆமென். எவ்வளவு சேஃப். அப்போ இந்த காலத்தில் எப்படின்னா அந்த காலத்தில், ஏன்னா அதை வைத்தே வாழ்கிற கூட்டம் உண்டு, பதிவு இருக்கிறவர்கள் இப்படிதான் இருக்கும்.
அப்போ அந்த பொண்ணு பொருள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ராஜா கிட்ட என்ன சொன்னாங்களா? 22வது வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையா இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். நாங்க சொல்லி இருந்ததுனால நாங்க எப்ப சொன்னோம்? எங்க கையில ஒண்ணு இல்லாம இருக்கும்போது. என்ன வந்தாலும் நம்புவேன். எப்ப சொல்லுவோம் தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன வந்தாலும் ஆண்டவர் அப்படி வரண்டா. ஹல்லேலூயா. அதாவது தாவீது ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது யுத்தத்துல முன்னாடி வந்து நின்னார். தாவீதுக்கு வீடு எல்லாம் வந்ததும் யுத்தம்னதும் யோவாபை அனுப்பி விட்டுட்டு இவர் வீட்டில் இருக்கிறார். நான் ராஜா கிட்ட சொல்லி இருந்தேன், எங்கள் தேவனுடைய கரம் அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மையாகும், விரோதிக்கிறவர்களுக்கு அவருடைய கோபம் அவரை விட்டு விலகிறவர்கள் மேல இருக்கிறது என்று சொல்லி இருந்தேன். அதனால இப்போ என்னடா இங்க இருந்து எருசலேமுக்கு இதை கொண்டு போகணும். வழியில எப்படியும் பதிவு இருக்கிறவங்க இருப்பாங்க. அந்த காலத்துல நிறைய ஸ்டோரிஸ் நம்ம கேட்டிருக்கிறோமே, இதெல்லாம் உண்மை. வழியில கொள்ளையடிக்கிறவங்க நார்த்ல எல்லாம் இன்னும் இருக்கிறாங்களாம். சில இடத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்கல்ல, இந்த ஏரியாலெல்லாம் வண்டி நிறுத்திடவே கூடாது. சில இந்த லாரி டிரைவர்ஸ் கூட ஒரு வாட்டி சொல்லி கேட்டிருக்கிறேன் முந்தி. சில ஏரியாவில் அவங்களுக்கு ஒருவேளை இந்த யூரின் போனா கூட வண்டி நிறுத்த மாட்டாங்களாம். வண்டி நிறுத்தினாலே வந்து கொள்ளையடிச்சு காட்டு பகுதிக்குள்ளெல்லாம் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வண்டி போயிட்டே இருக்கும், நிற்க மாட்டாங்க. இப்போ அவ்வளோ பொண்ணு அவ்வளோ பொருளை தூக்கிட்டு போகணும். ராஜா கிட்ட கேட்க வெக்கமா இருக்கு. அதாவது ஒரு இந்த வார்த்தையை கேளுங்க, கரம் உங்க கூட இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னொருத்தங்கள்ட்ட கேட்க நமக்கு கூச்சமா இருக்கும். அப்பா கரம் என் மேல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நான் அப்பா கையை பிடிச்சிட்டு வரும்போது இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கு. வெட்கப்பட்டிருந்தேன். அப்போ உனக்கு பயமும் இருக்கு, கேட்க வெட்கமா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? உட்காரு, ஜெபம் பண்ணு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை எதை ராஜா கிட்ட கேட்கணும்னு தோணுச்சோ, எதை சித்தப்பா கிட்ட கேட்கணும்னு தோணுச்சோ, எதை மாமா கிட்ட கேட்கணும்னு அங்க முடிஞ்சு. எது தோணுச்சோ, நிறைய பேட்ட சில காரியம் கேட்கணும்னு தோணுதில்ல, கேட்கணும்னு தோணுதில்ல, கேட்கணும்னு தோணுது, வெக்கமா இருக்கு. ஏன் வெக்கமா இருக்கு? அப்பா கரையன் கூட இருக்கு. எனக்கு நிறைய விஷயம் இவங்கள்ட்ட போய் கேளு, கேட்கணும்னு தோணுது, ஆனா எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன்? ஏன்னா எனக்கு தெரியும் என் தேவனுடைய கரைய மேல இருக்கு. எத்தனை பேருக்கு உணர்றீங்க அவருடைய கரைய மேல இருக்கு? எத்தனை பேர் உணர்றீங்க? இப்படி நீங்க வெக்கப்படுறதே அவர் ரசிப்பார். என் பிள்ளை வெக்கப்படுறான் கேட்க. சோதோமின் ராஜா வந்ததும் ஆபிரகாமுக்கு இப்படி கை நீட்ட மனசு வரல. என் பிள்ளை வெக்கப்படுறான். அதாவது அவரு கோச்சுப்பாருன்னு சொல்லி, அவருக்கு ஃபீல் ஆயிரும் சொல்லி இன்னொருத்தங்கள்ட்ட கேட்காம இருக்கிறோம் தெரியுமா? இது கூட
கர்த்தரை பிரியப்படுத்துகிற செயல். ஆமென். ஹல்லேலூயா. வெக்கமா இருக்கு. ஆமென், ஆமென். நம்பணும். ஏன்னா அவருடைய கரம் தான் தாயின் வயிற்றில் உற்பவித்தது முதல் என்னை ஆதரித்தார். என்னை ஃபர்ஸ்ட் பார்த்த கண்கள் அவருடைய கண்கள். என்னை ஃபர்ஸ்ட் கை நீட்டி எடுத்தது அவர்தான். அதாவது வெளியே, அதாவது கன்சீவ் ஆகி அந்த டெலிவரி டைம் சொல்லுவாங்க, நல்லா புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க. எங்க புஷ் பண்ண? நான் நம்புறேன். தாவீது சொல்றார், என்னை தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர். வெளியே டாக்டர்ஸ் எல்லாம் அப்படி கை நீட்டிட்டு இருப்பாங்க. உள்ள இருந்து ஒரு கரம் அந்த பிள்ளை அப்படியே கொடுக்கும். வல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரம் என் ஆதாரம். Glory. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். ஆமென், ஆமென். அப்பா கரம் இருக்கு. அன்னையில இருந்து அவர்தான். ஓசியால இருக்கு, நான் இப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். எடுத்துட்டு விடல, நடக்க பழக்கி. என் நீதியின் வலது கரத்தை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து எடுத்து அழைத்து வந்து எடுக்கிறார், நடத்துகிறார். இங்க பாரு, நீ என் தாசன், நீ என் பிள்ளை, நான் உன்னை வெறுக்கல. என் நீதியின் வலது கரத்தினா. ஆண்டவரே, எனக்கு சில காரியங்கள் இந்த ஆள்கிட்ட கேட்கணும்னு தோணுது. கேட்டா ஆனா எனக்கு வெக்கமா இருக்குப்பா. அப்படியே எனக்கு ஒரு நிலைமை வரும்போது நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை நம்ம எப்போ ஆண்டவர்கிட்ட கேட்போம் தெரியுமா? ராஜா கிட்ட கேட்டு ராஜா நோ சொன்னதுக்கு அப்புறம், ராஜாதி ராஜாவே, முதல்ல போறது ராஜாவே இல்ல. அதாவது இந்த காரியத்தை இயேசுவின் நாமத்தில். இன்னொரு டெஸ்டிமனி, நான் அந்த பேப்பர் எடுத்துட்டு வரல. ஒரு சகோதரி, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு, அதாவது பாத்ரூம்ல போய் போதை போட்டுட்டு வருவார். ஏமானா பாத்ரூம் போயிட்டு வரேன், ரொம்ப 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 நேரம் கழிச்சு வருவார். உள்ள போய் போட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா போகும்போது அழகா போனாரு, வரும்போது டான்ஸ் ஆடிட்டு வந்தாரு. இந்த அம்மா சொல்லி பார்த்தாங்களாம், கேட்கல. அப்புறம் பார்த்தாங்க, இனி இவர்கிட்ட போய் என்ன சொல்றதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஆகஸ்ட் ஃபாஸ்டிங் பிரேயர்ல, அது மட்டும் இல்ல, எங்க வச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு கண்டுபிடிக்கவும், அது பாத்ரூம்குள்ளையும் ரகசிய அறைகள் இருக்கிறது. ஜெபம் பண்ணி இந்த ஆகஸ்ட் ஜெபம் பாதி ஆகல. அவர் சொன்னாராம், இந்த இடத்துல இருக்க எடுத்து போட்டு, இனி எனக்கு அது வேண்டாம். யார் யார்கிட்டமோ என்னெல்லாமோ கேட்டு தானங்க வெட்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. நீ கேட்க வெட்கப்படு. நீ ஏன் கேட்டு வெட்கப்படுற? நீ கேட்டு வெட்கப்படுறது அசிங்கமா? கேட்க வெட்கப்படுறவங்க, கேட்க வெட்கப்படுறேன்னா மானஸ்தன். ஆனா நம்ம நிறைய கேட்டு வெட்கப்படுறோம். கேட்டு அதான் மோசைக்கு தாங்க முடியல. நான் நேர போனேன் பார்வோன்ட்டு போய், ஜனங்களை போக விடு, ஓடிரு. என்னாண்டவரே, என்ன ஏங்க கொண்டு வந்தீங்க? எவ்வளவு வலிச்சு. நம்ம நிறைய வெட்கப்பட்டது கேட்க அல்ல, கேட்டு. உண்மைதானே? சிலர்கிட்ட கேட்கும் போது சிலர் மேலையும் கீழே ஒரு பார்வை பார்ப்பாங்க, அதுலயே நம்ம டவுன் ஆயிரும் இல்ல? சிலர்கிட்ட கேட்கும் போது சிலர் என்னெல்லாம் பேச முடியுமோ பேசுவாங்க.
சரி தந்துட்டு பேசுனா கூட. இப்படிதான் எங்க அப்பா ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க வேறொரு மார்க்கத்தில் இருந்து கிறிஸ்தவத்துக்கு வராங்க. அப்போ அவங்க நினைச்சாங்க கிறிஸ்தவங்க எல்லாம், அதுவும் இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்சுதான் ஒரு மீட்டிங் போனோம். அப்பாக்கு ஒரு மீட்டிங் போனோம். அப்போ அந்த ஊர்ல ஒரு பெரிய பண்ணையா இருந்தார். அவங்கள தெரியும்ல, உள்ள காசு வச்சா வெளியே தெரியற மாதிரி தான் சட்டப்பட்டு உள்ள காசு வச்சுட்டு இப்படிதான் நிற்பாங்க. அப்போ அவர் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு, எங்கள் அப்பா, தம்பி உன் சாட்சி கேட்டேன் தம்பி, ரொம்ப சூப்பர் தம்பி அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா, சரி ஒரு மீட்டிங் போகணும், ஒரு ரூபா இருந்ததுன்னா போயிட்டு எல்லாம் வந்துடலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, ஐயா எனக்கு வந்து இந்த ஒரு மீட்டிங் போகணும் ரொம்ப தூரம், ஒரு ரூபா கொடுப்பீங்களா, நான் போயிட்டு வந்துடுறேன். தம்பி இங்கே வா அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போனான். கூட்டிட்டு போயிட்டு, இப்போ என்கிட்ட கேட்டது இருக்கட்டும், இனி என்கிட்ட இல்லை யார்கிட்டையும் கேட்காத, சரியா? இப்படி ஒரு ரூபா கொடுத்துட்டு சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சிலர் ஃப்ரீயா ஆலோசனை கொடுப்பாங்க பாருங்க. அப்படி சொல்லிட்டு எங்க அப்பா அதை சொல்லும்போது சொல்லுவாங்க, அந்த மனுஷன் ஒரு ரூபா தந்துட்டு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் கேட்டிருப்பேன். அப்படி அவருக்கு எங்க அப்பா என்னது இது? ஏன்னா எங்க அப்பா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வளர்ந்தவங்க, அந்த வீட்டில் ஒரு குறை கிடையாது, நல்லா வளர்ந்தவங்க. சரி நான் என்ன கேட்டேன், எனக்கு எங்கள் வீட்டு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மீட்டிங் போகணும், என் சாட்சியை சொல்லணும், அதுக்கு தான் நான் கேட்டேன். ஆனால் இப்படி இந்த மனுஷன் பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வயல்வெளியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அப்படி தட்டுறாங்களாம். தட்டி கேட்குறாங்க, நான் உனக்கு தந்த ரட்சிப்புக்கு விலை ஒரு ரூபாய் தான் நான் கேட்டாங்க. எங்க அப்பா திரும்பி பார்க்குறாங்க, ஒருத்தர் இல்லை, திருப்பியும் ஆண்டவர் பேசுறார், நான் உனக்கு தந்த ரட்சிப்புக்கு வேலை ஒரு ரூபாய் தானா. எங்க அப்பா அந்த இடத்துல முழங்கால் போட்டு சொன்னாங்க. அப்பொழுது வயது 19. ஆண்டவரே, நான் இப்ப சொல்றேன், என் மரணம் வரைக்கும் நான் பட்டினியா இருந்தாலும் இருப்பேனே தவிர ஒருத்தங்க கிட்ட கூட நான் காசு கேட்க மாட்டேன். கர்த்தர் நடத்தலையா? 5 பிள்ளைங்க, 5 பிள்ளைகளுக்கு திருமணமாக அவங்க பார்க்க வச்சாங்க ஆண்டவர். அவர் மரித்து இந்த ஊருக்கு வரும்போது ஒண்ணுமே இல்லாம வந்தாங்க. அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது நாகர்கோவில் ஊரே திரும்பி பார்த்துச்சு. இது கர்த்தருடைய கரம். தேவனிடத்தில் அதை தேடினோம். ஏன் கர்த்தருடைய கரம் வெளிப்பட மாட்டேங்குது தெரியுமா? எங்கெல்லாமோ தேடுறோம், யார்கிட்டெல்லாமோ தேடுறோம். எங்க ஒண்ணு நீ மீட்டெடுக்கப்பட்டவள், மீட்டெடுக்கப்பட்டவன் என்பதை ஏன் மறந்து போற? ஆமென், ஹல்லேலூயா. ஏன் மறந்து போற? ஆண்டவர்கிட்ட அதை தேடணும். நான் ராஜா கிட்ட எனக்கு கேட்கணும் போது எல்லாரும் சொல்றாங்க, போய் கேளு, அவங்க கிட்ட கேளு, ஏய் அவர் ஃபேவர் பண்ணுவா, கேளு. இல்ல இல்ல, நான் சொல்லிட்டேன், நான் ஆண்டவரை தேடுறவன், என் மேல கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கணும். அதனால எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வெட்கமா இருக்கு. நம்ம வெட்கப்படுறோமா? வெட்கப்படணும். அப்படி வெட்கப்படும் தெரியுமா? உடனே போய் ஆண்டவரேன்னு உட்காரணும். அதை தேடணும், அதை தேடணும். வேதம் சொல்லுகிறது, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார். 31வது வசனம், எஸ்ரா 8:31. தாங்கள் எருசலேமுக்கு போக, என்ன? நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எப்ப புறப்பட்டாங்க? டேட்டா விடுங்க, டேட்டா விடுங்க. எப்ப புறப்பட்டாங்க? தேவனிடத்தில் அதை தேடின பிறகு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பதிவு இருக்கிறவங்க இருக்கதான் செய்வாங்க. ஆனா கர்த்தருடைய கரம் உன் மேல இருந்தா வர முடியாது.
பார்வோனும் சேனையும் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். ஆண்டவர் ஒரு லைன் போட்டு நிறுத்திட்டார்ல, நிக்க வைப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. பார்வோனும் சேனையும் எதை பார்த்துட்டு இருந்தாங்க? செங்கடல் பிளந்ததை பார்த்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கால் நனையாமல் நடந்ததை பார்த்தாங்க. பார்க்க வைப்பா. அப்படி பார்க்கும்போது தான் தெரியும் இது கர்த்தருடைய கரம். பார்வோன் வராமலே சிவந்த சமுத்திரத்தை கர்த்தருக்கு பிளக்க முடியுமா? முடியும். இஸ்ரவேலை நடத்த முடியுமா? முடியும். யார் பார்க்க? அதனாலதான் சிலர் அப்படி சுத்தி நிறுத்தி வச்சிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக அவன் பந்தி ஆயத்தப்படுத்துறதுக்கு முன்னாடி ஆண்டவர் யாரை செட் பண்றார்? இந்த ஆண்டவர் பந்தி பசிக்கு வெயிட் பண்ணு, இந்த இடம் ஃப்ரீயா இருக்கு, என்ன பிரச்சனை ஒன்று வர பண்ணலாம். நேர சுத்தி வந்து நிக்கிறாங்க. இப்போ அவன் இப்பொழுது சாவான். அப்படிதானே இருக்கு அந்த வசனம். ஆமேனா? 41வது சங்கீதம் 8 வாசிங்க. 8. தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை. அவங்க என்ன கூலா பேசுறாங்க தெரியுமா? அதுக்கு முந்தின 2 வசனங்களை வாசிங்க சிஸ்டர். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையா பேசுறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து வஞ்சனையா பேசுறானா என்ன? அதாவது வரும்போது பிரதர் எப்படி இருக்கீங்க, அவன் வந்தது விசாரிக்கல, மேட்ரை கேட்டு வெளியே போய் சொல்லணும் எப்படி இருக்கிறீங்க. அது ஒண்ணுல கொஞ்சம் தலைவலி, அவன் வெளியே போய் என்ன சொல்லுவான் தெரியுமா? அவருக்கு தலையில கட்டி. இல்ல சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சிஸ்டர் எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கையை தூக்க முடியல, அவருக்கு போய் இறங்கிட்டு. அவ்வளவுதான். இதை கேட்டு கேட்டு கொஞ்சம் பேருக்கு குளுமையா இருக்கும். தீரா வியாதி அவனை பிடித்தது. 8 வாசிங்க. தீரா வியாதினா இந்த வியாதி இனி இவனை விட்டு விலகாது. அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திரு. அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் பந்தி ரெடி ஆகுது. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவே, அமர்ந்த தண்ணீரண்ட நடத்திடுவே, மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் ஆமென் வாக்கென்னும் கோலினா பலப்படுத்தே எனக்கான நன்மையை. ஆமென் ஆமென். தீரா வியாதி அவன்தான். அவனுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியல. அப்படின்னு இருக்கும்போது அவனால கஞ்சி கொடுத்து பாத்தீங்களா? முடியல. உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு அது வலிக்கும். ஆனா சத்துருக்களுக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும்போது நம்ம அண்ணன் எழும்பி இருந்து உக்காந்து நல்ல நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். எப்படி இருக்கும்? நீங்க சாப்பிடுறதே சிலருக்கு பொறாமைங்க. என்ன கறி வாசனை வருது? உங்க வீட்டுல மட்டும் கறி மணத்துட்டுனா, உங்க வீட்டுல அடுப்பு எரிஞ்சா அநேகருக்கு வயிறு எரியும். நீ யார்கிட்ட உன் தேவைய தேடுற? கர்த்தர் தம்முடைய கரத்தை உன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி சூழ்ந்திருக்கிற அத்தனை பேரும் இது கர்த்தருடைய கரம் என்று ஏசாயா 41வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும்
கண்டு உணர்ந்து சிந்தி கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் ஐந்தாக அதற்கு மேலுள்ள காரியங்களை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். அவர் என்ன செய்தார் தெரியுமா? 13வது வசனம் 17வது வசனம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன் நேரம் போகிறதால். அவர் என்ன செய்கிறார்? முதல் கரத்தை பிடிக்கிறார். எதற்கு தெரியுமா? கைவிடாதிருக்க. இவன் கைவிடப்படல. இதை எல்லாரும் பார்க்க போறாங்க. இவ்வளவு பிரச்சனை வந்து இவன் என்ன செய்யப்படல? நான் கைவிடப்படல. நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் ஏசாயா 61 கடைசி தானே, 62 கடைசியா? நீ தேடிக்கொள்ளப்பட்டது 62 வசனம் சொல்லுங்க. 62:12 வாசிங்க. நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சத்தமாமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 54 எப்படி இருக்கிறது? கைவிடப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, தேற்றப்பட்டவளே. இதுதான் வாழ்க்கை. ஆனா போக 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 பார்த்தா இல்லப்பா, அவன் வாழ்ந்துட்டா, அவன் வெளியே வந்துட்டான். நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, இங்க பாரு அவர் அன்னை கையை பிடிச்சார். எங்க நம்ம கையை பிடிச்ச எத்தனை பேர் கையை விட்டுட்டு போனாங்க? கரம் பிடித்த நாயகரே பாடுங்க. கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் glory பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆமென். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இரண்டாவது பேசுகிறார் பயத்தை போக்க. 13வது வசனத்தை வாசியுங்கள். இனி உன் தேவனாகிய கர்த்தராகிய நான், அப்படியே அங்க வாங்க சிஸ்டர். 41 உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே என்கிறார். பேசுகிறார் பயத்தை போக்க. ஏன்னா அந்த பயம் இது. நீங்க யார்கிட்டலாம் ஆண்டவர் பயப்படாதுன்னு சொன்னார் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட சொல்லி இருக்கிறார், தாவீதுகிட்ட சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம்கிட்ட எடுத்த தீர்மானத்தை குறித்த பயம் வந்துட்டு, சில டிசிஷன் எடுத்துட்டு பயப்படுவோம். இனி இப்படிதான் இருக்கணும், பயம் இருக்கும். ஆபிரகாம் எடுத்த தீர்மானம் என்ன? சோதமன் ராஜா கிட்ட எந்த சப்போர்ட்டுக்கும் போகக்கூடாது. நேர கையை வேற உயர்த்தி சொல்லவும் செஞ்சுட்டார். சோதமன் ராஜா என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கினார் என்று சொல்லாதபடிக்கு. சில காரியங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு பொக்குன்னு இருக்கும், தெரியாம சொல்லிட்டோமோ. அவங்களா வந்தாங்க ஹெல்ப் பண்ண. நான் வேற சொல்லிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரே இருக்கிறீங்களா ஆண்டவரே? இப்பதான் பயம் வருது. இப்பதான் அப்படி பயப்படும் போதுதான் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்ற ஆதியாகமம் 15:1 பயப்படாதே. நம்ம சில தீர்மானங்கள் எடுத்துட்டு பயப்படுறோம். சில காரியங்களை தீர்மானித்துட்டு இனி இப்படிதான் நிக்கணும், இனி இது வேண்டாம் அப்படி எடுக்கும்போது, ஏன்னா நம்ம பயணிக்கிற நமக்கு எப்பவுமே மெதுவான தென்றல் அடித்து கொண்டிருந்தா நம்ம எடுத்த தீர்மானத்தில் ஈஸியா நிறைவேற்றலாம். ஆனா எப்போ புயல் அடிக்கும் தெரியாது. அதான் ஏறி இறங்கி தான் ஆடின துறைமுகத்துக்கே கப்பல் போய் சேருது. அப்படித்தானே ஒரு வசனம் இருக்கு. எத்தனாவது சங்கீதம்? 107வது சங்கீதம், அதனுடைய 23 வசனம் 23 இருந்து வாசிங்க. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி தண்ணீர்களில் 26 அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்கி அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. 30வது வசனம். அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில்
அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ சேர்றது வரைக்கும் ஆகாசத்தில் ஏறி ஆழத்தில் எப்படி இருக்கும் லைஃப்? இந்த சில கேம்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த ஸ்பீடு போட்டுன்னு ஒன்று உண்டு. அது போட்டு தானே, இந்த சைடு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இந்த சைடு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இந்த போட்டு இப்படி மேலே ஃபர்ஸ்ட் மெதுவாக தான் போயிட்டு இருக்கும். சில வீரர்கள்லாம் வந்திருந்து பயங்கர சீன் காட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு போட்டு மேலே போகும். மேலே போகும்போது அவங்க உறவுகள் எல்லாம் கூப்பிடுவாங்க, அம்மா. அவ கீழே வரும். சிலர்லாம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படிதான், அந்த ரவுண்ட் வீல் இருக்குல்ல, அதுல கீழே ஏறும்போது அப்படி கெத்தா ஏறி இருந்தார். மேல கொண்டு போய் நிறுத்தி விட்டான். என்ன இப்ப இறக்கலன்னா சாடுவேன். வாழ்க்கை இப்படிதான். இந்த இடத்துலதான் நீ எடுத்த தீர்மானம் என்ன? தீர்மானமா? நானே எப்போ தீர்ந்து போவேன்னு தெரியல. தீர்மானம் ஆகாயத்தில் ஏறி வாழ்க்கை இப்படிதான். இந்த இடத்துல தான் நம்ம சில தீர்மானங்கள் எடுத்திருப்போம், லைஃப் ஷேக் ஆகும். ஆண்டவரே நான் இப்படி சொல்லிட்டேன்பா, நான் வேற சொல்லிட்டேன். அதான் எஸ்ரா சொல்றல, நான் ராஜா கிட்ட இப்படி சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல தான் ஆண்டவர், பயப்படாத பயப்படாத. ஆண்டவர் பாருங்க, நம்ம பயம் இல்லாம இருக்கும்போது உறவுகள் வந்து பயப்படாதுன்னு சொல்லி பயம் காட்டுவாங்க. நம்ம பயந்துட்டு இருக்கும் போது அவர் வந்து பயப்படாதுன்னு சொல்லி பயத்தை நீக்குவார். ஆகாருக்கு பிள்ளையை குறித்து பயம். பிள்ளைக்கு எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியலையே, கத்து சொல்ல பயப்படாத. ரூத்துக்கு எதிர்காலத்தை குறித்து பயம். ரூத்து என்னதான் போவாஸ் பாதப்படியில வந்திருந்து, நான் உமது அடியாள் அப்படி சொல்லும் போது போவாஸ் இப்படியே பார்த்துட்டு, பயப்படாத, உனக்கு வேண்டியபடி. அவ பயமா இருக்குன்னு சொன்னால ரூத்து இல்ல. ஆனா போவாஸுக்கு தெரியும், பயப்படுறா லைஃபை குறித்து, ஃபியூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. ஏன்னா இழப்ப பார்த்தவா, வலிய பார்த்தவா. போவாஸ் பார்த்து சொல்ற, பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன். சகரியாவுக்கு, எலிசபெத் சகரியாவுக்கு, ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம போய்விடுமோ பயம். கர்த்தர் தூதனை அனுப்பி சொல்றார், பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பவுலுக்கு, என்னால இனி சாட்சியா நிக்க முடியாம போயிருமோங்கிற பயம். கர்த்தர் சொல்றார், பயப்படாத பயப்படாத. கையை பிடித்தவர் சொல்லுகிறார், இவன் பயந்துட்டுல இருந்தா, இவன் பயந்துட்டு தானே இருந்தான், இவன் பயந்துட்டு தானே இருந்தா, எப்படி இவன் எழும்பி வரா? இது கர்த்தருடைய கரம் என்றும். மூன்றாவது ஃபர்ஸ்ட் கைப்பிடிக்கிறார், கைவிடாதபடிக்கு பேசுகிறார், பயத்தை நீக்கும்படி. எஸ்ஐயா 41:15-16 வசனங்களிலே உருவாக்குகிறார், செயல்படும்படிக்கு புதிதும் கூர்மையுமான உருவாக்குகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியை உருவாக்குகிறார். ஆமென். பேச தெரியாதவனை பேச வைக்கும் போது, இது என்னது, இது எப்படி? இது கர்த்தருடைய கரம், உருவாக்குகிறார். அதாவது நம்மளை பத்தி ஒரு ஸ்டோரி தான். என்ன அப்படின்னா, இவன் வந்தாலே ஏதாவது கேட்டு வாங்குவான். இப்படி இருந்த இடத்துல நம்மளை கொடுக்கறது மாதிரி மாத்துறாரு வைங்களேன். அந்த இடத்துல இது கர்த்தருடைய கரம் அறிவாங்கல்ல. இத வந்து கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆமே, ஆண்டவர் எனக்கு நிலைமை இப்படி இருக்கு, இன்னைக்கு நான் 4 பேர் சப்போர்ட்ல நின்றுட்டு இருக்கிறேன், என்ன நீங்க மாத்துங்க. இது மாத்தும் போது எதுக்கு மாத்தணும்? நாளைக்கு நான் அவங்கள பார்த்து 4 கேள்வி கேட்கக்கூடாதுக்கா இல்ல, இது கர்த்தருடைய கரம் என்று, தேவரீர் இதை செய்தீர் என்று அவர்கள் அறிவார்களாக மாத்துறார். ஏசா யாக்கோபு கிட்ட வந்தாலே, அண்ணா அந்த பத்திரத்தை தான், கூழ் தருவியா? கூழ்னா நீ அந்த பத்திரத்தை தருவியா? ஏசாவுக்கு ஃபுல்லா ஏசா ஆசீர்வாதத்துக்கு மேலதான் கண்ணு. உடனால ஏசா சொல்றான், அவன் பேர் யாக்கோப் எனப்படுவது, அவன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறான். இவன் இருந்தா நம்ம கிட்ட இருக்கிறத
நிரூபிச்சுட்டே இருக்கிறானே. ஆண்டவர் பார்த்தாரு, இவனை நீங்க வைக்க கூடாது, தள்ள, நேர கொண்டு போய் அடுத்து ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேலா மாறி இருக்கணும். அது 20 வருஷம் ஆனாலும் சரி, 40 வருஷம் ஆனாலும் சரி, இனி நீ ஏசாவை சந்திக்கும் போது நீ பழைய ஆளா இருக்கக்கூடாது. நீ வேற யார வேணாலும் பார்த்து, ஏன்னா உன்னை பத்தி ஒரு தப்பான எண்ணம் ஏசாவுக்கு இருக்கு. ஆனா யாக்கோபே, நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை பிரித்தெடுத்தேன். அதனால அந்த எண்ணம் மாறணும்னா நீ உருவாக்கப்படணும். இப்ப யாக்கோபு போறாரு, ஏசா வர்றாரு, 2 பரிவாரத்தை ஃப்ரெண்ட்ல அனுப்பி, அண்ணா எடுத்துக்கோ. ஏசாவுக்கு ஒண்ணுமே வாழல. யார் இவனா? என்ன, இவங்க மட்டும் இருக்கட்டும், இதை மட்டும் வச்சுக்கோ, இதை மட்டும் வச்சுக்கோ. இது இவன் இல்லையே. இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தருடைய கரம். ஆமென். 4வதாக 41வது அதிகாரம் 17வது வசனத்துல செவி கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? தளராது இருக்கு. செவி கொடுக்கிறார். ஆண்டவர் மட்டும் செவி கொடுக்கலன்னா தளர்ந்துரும். தாவீது சொல்றார், 31வது சங்கீதம் 22வது வசனத்துல வாசிங்க. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு. அவ்வளவுதான். எல்லாரும் கைவிட்டாங்க. ஆண்டவரே, நீங்களும் கைவிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது தாவீதே அப்படின்னு கொடுக்கிறார். இல்ல இல்ல, செவி கொடுக்கிறார், செவி கொடுக்கிறார். 5வதாக உண்டு பண்ணுகிறார், உயிர்ப்பிக்கும்படியாக. 18-19 வசனங்கள். 41 ஏசாயா 18-19 வசனங்கள். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி, வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். உண்டு பண்ணுவேன், வேண்டியதை உண்டு பண்ணுகிறார். இதெல்லாம் இவங்களுக்கு இல்லாமல் இருந்ததல்லவா? இதெல்லாம் இப்படி சாத்தியமாயிட்டு. இனி 20வது வசனத்தை வாசிங்க, செபிக்கலாம். கர்த்தருடைய கரம் அதை செய்தது, கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து சத்தமா ஆமென் சொல்லுங்க. இதான் கர்த்தர் செய்கிறார். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்க ஆண்டவரை பாருங்க. எதை யார்கிட்டெல்லாம் தேடுறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட தேடுங்க. மனுஷன் கேட்டு வெட்கப்படாம கேட்க வைக்கப்படுங்க. கேட்டு கேட்டு கிடைக்கல, துரத்தி விட்டாங்க. சிலர் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு சொல்லுவாங்க இனி. அதுதான் ரொம்ப வலிக்கும்ல. பாரு, இப்ப தார, இனி என்கிட்ட கேட்க கூடாது, நான் உங்க நம்பரை பிளாக் பண்ண போறேன். இனி என்கிட்ட எங்க கேட்டு வைக்கப்படுறோம். ஆணி அடித்த போது கூட கையை எடுக்காதவர் உன்னை ஆசீர்வதிக்க மறுப்பாரோ? நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீரும் அது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியா. எழுமேக்கலாமா? எனக்காக யாவும் என் தேவன் நீர் இருக்க, ஆமென். எல்லாவற்றையும் உங்க கைகள் ஆமென். ஓரமமசே
ஷபா கரலரா. Glory. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர்.